அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இன்றைய நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை விவாதிப்பதற்காக ஒரு இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்கிறது. இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்றைய இளைஞர் அணியின் பிரதான தலைப்பு. இதை விவாதிப்பதற்காக இரண்டு அணிகள் தயாராக இருக்கின்றன. நிச்சயமாக மாணவர்கள் ஈடுபட வேண்டும், இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். அவர்கள்தான் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ வேண்டும் என்பது ஒரு அணியுடைய பார்வை. இளைஞர்களோட வேலை, மாணவர்களுடைய வேலை படிப்பது, உங்களுடைய கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்றது, அரசியல்ல ஈடுபடுவது அல்ல அப்படிங்கிறது இன்னொரு அணியுடைய பார்வை. ரொம்ப ஒரு காரசாரமான விவாதம் காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில பல்வேறு வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் இது பற்றி கூறிய கருத்துக்கள் என ஒரு காணொலி தொகுப்பாக காண்போம். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் சொன்னா அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு அவங்க கிட்டதான் இருக்கு. அதனால கட்டாயமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். இளைஞர்கள் அரசியலுக்கு கண்டிப்பா வரணும். இளைய தலைமுறை வந்தாதான் நாட்டுல மாற்றம் வரும், புது கொள்கைகள் வரும், எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். எல்லாம் பழசே வச்சுக்கிட்டு அப்படியே பழைய குதிரையே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா எப்ப மாற்றம் வர்றது? அரசியல்ல கண்டிப்பா மாற்றம் வரணும். இளைஞர்கள் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். அரசியல் தெரிஞ்ச இளைஞர்கள் கண்டிப்பா வரணும். இளைஞர்கள் நிச்சயம் வரலாங்க. பெரியவங்க வழியில என்னென்ன பண்ணாங்க, அவங்க என்னென்ன தவறுகள் செய்தாங்க, அதை பார்த்து திருத்தி நல்லபடியா வரலாம், நிச்சயம் வரலாம். இளைஞர் கையில அரசியலை கொடுத்தா நம்ம தேசம் எங்கேயோ போயிடும், ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடும். புது புது கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இளைஞர்கள் கிட்ட இருந்து. அவங்களுடைய புதிய சிந்தனைகளால புதிய பாரதம் உருவாகும். இருவேறு பார்வைகள் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ஒருமித்தமா இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அதிகமா கேட்க முடிந்தது. இந்த அணியுடைய பார்வை, இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, அரசியல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு. இது இளைய பாரதம். இன்னைக்கு உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய, இளைஞர்களுடைய சக்தியை கொண்டிருக்கக்கூடிய நாடு பாரதம். ஏன் இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற பார்வை உங்களுக்கு? அரசியலுங்கிறது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு பெரிய சொசைட்டிய சம்பந்தப்பட்டது. நிறைய மக்களோட லைஃப் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இப்படி ஒரு சின்ன விஷயமான ஒரு ஓட்டிங் ரைட், அந்த ஓட்டிங் ரைட்டை ஒரு லீடர் டிசைட் பண்ண போகுது. அப்படி இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையே ஒரு இளைஞர் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிய ப்ராப்பரா பண்ணாம அவங்க மீறுற பட்சத்துல அவங்க எப்படி ஒரு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகி ப்ராப்பரா அட்மினிஸ்டர் பண்ண முடியும்? இளைஞர்கள் அரசியல்ல இருந்து ஒதுங்கி நிக்கிறாங்க, ஓட்டு போடுறது இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய கம்ப்ளைண்ட். அதற்கு தீர்வு அவங்களை கொண்டு வருதா இல்ல இன்னும் விலக்கி வைக்கிறதா? அவங்களை யாரும் வர வேண்டாம்னு சொல்றது இல்ல, அவங்களா வர்றது இல்ல. ஏன்னா இப்ப இருக்க யங்கர் ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்ச உடனே தனக்கு வேலை கிடைக்குதா, தனக்கு சேலரி கிடைக்குதா அப்படிதான் யோசிக்கிறாங்க. யாரும் சொசைட்டிக்கு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யாரும் திங்க் பண்றது இல்ல. இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் ஓட்டு போட வரதெல்லாம் இல்லன்னு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் காலையில 7 மணிக்கு பூத் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே 6:30 மணிக்கெல்லாம் கியூல நின்று ஓட்டு போடக்கூடிய, காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் ஆர்வத்தோட இன்னைக்கு தனக்கு யார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க, முன்னுக்கு வந்துட்டு இல்ல. வரவே இல்ல, ஒட்டுமொத்தமா வரவே இல்லைங்கிறது கம்ப்ளைண்ட் இல்ல. ஆனா இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அரசியல் விழிப்பு மத்த பெரியவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வி. இல்லையங்கிறது அவங்களுடைய வருத்தம். எல்லா துறையிலும் இளைஞர்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இளைஞர்கள் எப்ப வருவாங்கன்னா அவங்க திறமையை எந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் போவாங்க. ஒரு நாற்காலி கூட எங்களுக்காக ஒதுக்கப்படவே இல்லை. எங்க திறமைகளை மறுக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட எங்களை அங்கீகாரம் இளைஞர்களுக்கு ஒரு நாற்காலி ஒதுக்கி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணுமா? மறுக்கப்படுகிறது. 90 வயசுலயும் சீஃப் மினிஸ்டரா ஆகிறதுக்கு முயற்சி செய்யறாங்களே தவிர அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும்னு யாருமே எதிர்பார்க்கல. இல்ல, இப்போ இளைஞர்கள் வரத்துக்கு இன்னைக்கு அரசியலமைப்புல தடை இருக்கா? அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லாட்டி ஏதாவது ஒரு டிக்டாட் இருக்கா? இளைஞர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு அரசியலமைப்புல எதுவும் தடை இல்லைங்க. அரசியல்வாதிகள் தான் தடையா இருக்காங்க. அரசியல்வாதிகள் இளைஞர்கள் அந்த தேர்தல் டைம்ல மட்டும்தான் ஒரு பகடக்காயா தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களையும் அதுலயும் திறமையா நல்ல இன்வால்மெண்டா ஒர்க் பண்ற இளைஞர்களை அவங்க மேல தூக்குறது இல்ல. காரணம் அவங்க அதிகாரம் அனுபவம்ங்கிற போர்வேல அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அத காரணம் காட்டி இளைஞர்களை பின்தங்கிட்டு இருக்காங்க. இளைஞர் நீ தலைவரா ஒரு வயசானவருங்க இருக்கிறாரு, இளைஞர் எங்க இருக்கிறாரு? அவர் சொல்வது போல பல கட்சிகள்ல, ஒரு கட்சியில இல்ல பல கட்சிகள்ல இளைஞர் அணியோட இல்ல மாணவர் அணியோடைய தலைவராவோ செயலாளராவோ இருப்பது யார்? இளைஞர்களா மாணவர்களா? அப்படிங்கும் பொழுது இளைஞர்கள் அரசியல் இருந்து ஒதுக்க வைக்கப்படுகிறார்கள்.
தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நியாயப்படுகிறது தானே சார்? பிராக்டிகலா அதுதான் சார் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் துண்டுகோல் வேணும்ன்ற ஒரு பழமொழி இருக்கு. என்னதான் இளைஞர்கள் வந்து நாங்களாம் முன்னுக்கு வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மேடையில இருந்து எங்களை கை தூக்கி விடறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆனா அந்த ஆள் இப்ப யாரும் கிடையாது. ஒரு எல்லாத்துக்கும் இப்ப எல்லா வேலையிலும் ஜாப்லயும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. 58 இயர்ஸ் பேசுறீங்களோ? இல்ல சார், இதான் உண்மை சார். எந்த பக்கம் இருந்து பேசினா என்ன உண்மைதானே சார் பேச முடியும். அப்படி இருக்கும்போது 60 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆயிட்டு அடுத்த ஜாப்புக்கு போயிடுவாங்க. அதே இடத்துல ஒரு 25 இயர்ஸ் இல்ல 24 இயர்ஸ்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஜாப்புக்கு வருவாரு. ஆனா இந்த அரசியல பாலிடிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்டே இல்ல. அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு அவங்கள ஏமாத்திக்கிட்டு மத்த மக்களையும் ஏமாத்திக்கிட்டு அதே இடத்துலயே நிரந்தரமா இருந்துறாங்க. அப்ப இளைஞர்களுக்கு அந்த இடத்துல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கொண்டு வரணுங்கிறீங்களா? கொண்டு வந்தா நல்லதுதான் சார். எத்தனை நாளைக்கு தான் அவங்களே இருக்க முடியும்? அப்படி இருந்தா மட்டும் தான் எங்களால போக முடியும். அவங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கிற பிராக்டிகலான உண்மை இன்னைக்கு. இல்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா என்ன சீலிங் லிமிட் பிக்ஸ் பண்ணுவீங்க? சீலிங் லிமிட் பிக்ஸ் பண்ண பார்த்தா ஒரு 65 இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல நல்லா இருக்கும். 65 இயர்ஸ்க்கு மேல யாரும் அரசியல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. பொது வாழ்க்கையில் இருங்க, ஏன் கட்சி பதவியில் இருக்கு, கட்சி பதவியில் கூட இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல கட்சி பதவியிலும் இருக்கணும், ஒரு பெரிய அமைச்சராகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல சார். அதே இடத்துல வந்து யாரோ ஒரு இளைஞர்களை நம்ம வழிபடுத்தி இளைஞர் மூலியமா நாம நினைக்கிறது செய்யணும்ன்ற ஆள் ஒருத்தர் கூட இல்லையே சார். இல்ல அப்படி ஒரு சீலிங் லிமிட்ல வச்சிருந்தா இந்த நாட்டுக்கு பல அரிய தலைவர்கள் கிடைக்காமலே போயிருப்பாங்களே, ரொம்ப சீக்கிரமாவே போயிருப்பாங்களே. வழி காமராஜர் ரொம்ப நீண்ட நாள் தலைமை பொறுப்பு இருந்திருக்க மாட்டார். இப்படி நீங்க சீலிங் லிமிட் வச்சிருந்தா சாஸ்திரியோ ஜவஹர்லால் நேருவோ பல தலைவர்கள் அந்த சமயத்துல நமக்கு கிடைக்காமலே போயிருப்பாங்களே. நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் சார். அதே காமராஜர் தான் கிங் ஆஃப் தி மேக்கர் பேர் பெற்றாரு. எதுக்காகனா இந்திரா காந்தி அவர் வழி நடத்தினாரு. அந்த டைம்ல வந்து அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு பதவி கிடைக்க சான்ஸ் இருந்தும் கூட அவர் அப்ப லீட் பண்ணாரு, கைட் பண்ணாரு. அதுதானே உண்மை. அதுக்காக தான் அவர் நாம இன்னைக்கு கூட பெருந்தலைவர்னு சொல்றோம். அதே மாதிரி எத்தனை பேர் சார் இருக்காங்க? காமராஜர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய வயசு 16. இளைஞரா இருந்தாரு. காங்கிரஸ்ல முழு நேர உறுப்பினரா அவர் இணைத்துக் கொண்ட போது அவரோட வயது 16. ஒரு இளைஞரா இருந்துதான் அவர் வழி நடத்தினாரே தவிர அவரோட கருத்துக்களை அவரோட அரசியல் கொள்கைகளை முன்வைச்சாரே தவிர ராஜாஜி இருந்த காலத்துல அவரு வயதானவர்கள் ஒதுங்கிட்டு பெரியார் சொன்ன கருத்து என்னன்னா தயவு செய்து வயதானவர்கள் ஒதுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடுங்கன்னு தந்தை பெரியார் வந்து கருத்தை முன்வச்சதுனால காமராஜர் முதலமைச்சரா வந்தார். இருக்கிற நாட்டுல இன்னும் நாடாளுமன்றத்துல குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு இளைஞர் சார்ந்த ஒரு தலைவர்கள் இல்ல. இப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அரசியல் ஞானம் எந்த இளைஞருக்கும் இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் சமூக வலைதளங்களையும் மற்ற இதர பணிகளிலுமே கவனத்தை செலுத்துறாங்க கண்டி. ஆனா அரசியல்ல முழு ஈடுபாடு பங்கேற்றுக்கிறது இல்ல. அதனாலதான் அவங்களுடைய அனுபவத்தை அரசியல் ரீதியா உயர்த்திக்க முடியல. அதனாலதான் மேற்பட்ட இடத்துக்கு வர முடியல. இல்லங்க, இதே பார்லிமெண்ட்ல நீங்க பாராளுமன்றத்தை பத்தி பேசுறீங்க. இதே பார்லிமெண்ட்ல இளைய உறுப்பினர்களும் இருக்கவே செய்றாங்க. 25ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட உறுப்பினர்களும் இருக்காங்க. when you are serious, இன்னைக்கு உண்மையிலேயே இது வந்து ஆசைப்பட்டு அக்கறைப்பட்டு ஆர்வப்பட்டு நீங்க வந்து வரணும்னு நினைச்சா வரவங்களும் இருக்காங்க. ஆனா வராம எல்லாம் ஒரு கோல்டன் பிளாட்டர்ல தங்க தாம்பாளத்துல என் கையில வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சாத்தியப்படுமா? நீங்க சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துல இருக்காங்க. யார் இருக்காங்க? அவங்க வாரிசுகள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்களே தவிர யார் ஒருவரும் அங்கே அரசியல்வாதிகள் துணையை இல்லாமல் அங்கே போய் ஒரு நபர் உட்கார இல்லவே இல்லை. சோ நாங்க வந்து உள்ள வரணும்னா எங்களுக்கு அப்ப வந்து அரசியல் பின்னணி இருக்கணுமா? அதனாலதான் நாங்க கேக்குறோம். அப்படி இருக்கணும். அப்படி பார்த்தா சச்சின் பைலட் அவங்க அப்பா அரசியல்வாதி. சோ எல்லாம் அங்க இருக்கு. நீங்க சொல்ற ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா வந்து அரசியல்வாதி. அவங்க பெரிய அரசியல் குடும்பம். ஒரு இடத்துல இங்க எடுத்துக்கிட்டா ஸ்டாலின், நம்ம ஒரு இதுல எடுத்துக்கிட்டா அவங்க அப்பாவும் வந்து பெரிய அரசியல்வாதி. அந்த மாதிரி ஒருத்தொருத்தவங்க எடுத்த பின்னணி பார்த்தா அரசியல் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்தது பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லவே முடியாது. போதுண்டா சாமி, we are completely tired of the system. நாங்க வந்துதான் மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்று அவர்கள் சொல்ல, நிச்சயமாக விவேகம் தேவை. அந்த விவேகம் இங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிறது இந்த பக்கத்துடைய பார்வையா இருக்கு. மேலும் பல்வேறு கோணங்களில் இதை விவாதிப்போம். நேயர்களே, இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். என்னுடைய கேள்வி, இந்திய வரலாற்றை எடுத்துப்போம், இல்லன்னா சர்வதேச வரலாற்றில் எடுத்துப்போம். பல புரட்சிகளுக்கு வித்திட்டு இருப்பது மாணவர்களுடைய ஈடுபாடு, மாணவர்களுடைய போராட்டம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இன்னும் சொல்ல போனா சுதந்திர போராட்டத்துக்கு, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு களமாக இருந்ததே இந்த மாணவர் போராட்டம் தான். ஸ்ரீலங்கால ஈழத்துல கூட மாணவர் போராட்டத்துல இருந்தா அந்த ஒரு வடிவமே, இந்த ஒரு போராட்ட வடிவமே தொடங்குது.
அப்படி இருக்க இந்த ஒரு மாணவர் சக்தியை, இளைஞர்களுடைய அரசியல் ஈடுபாட்டை அவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்ணி இல்ல இது சரி வராதுன்னு சொல்ல முடியுமா என்ன சார்? எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாலும் இளைஞர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு சென்சேஷனல் இஷ்யூ எடுத்துட்டா ஈஸியா பிரெயின் வாஷ் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த போராட்டம். எந்த போராட்டம் எடுத்தீங்களா அதான் அதோட பேஸ். இருக்குல்லே சென்சேஷனலைஸ், இப்போ டெல்லி கேஸ் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் இருக்குல்லே சென்சேஷனலைஸ் ஆக்கி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பைவட்டல் இஷ்யூ ஆகலாம். ஆனா இதையே அவங்களுக்கு ஒரு பவர், இதையே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ஆராய்ந்து பார்க்க தெரியாது. ஒரு ஆள் சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ண தெரியும். அது அவங்களுக்கு பவரா கொடுக்க கூடாது. முடிவெடுக்கிறது பெரியவங்க எடுக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம், அவ்வளவுதான் சொல்றேன். இல்ல அவர் சொல்றது நிச்சயம் ஒரு லாஜிக் இருக்குதானே செய்யுது. ரொம்ப எளிமையா உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப எளிமையா இன்ஃப்ளேம் ஆகக்கூடிய ஒரு வல்னரபிலிட்டி இளைஞர்கள்ட்ட இருக்கா இல்லையா? யங் பிளட் சார், இது கொதிக்கும். ஒரு ரோட்ல ஒரு அம்மா, ஒரு வயசான ஒருத்தவங்க அடிபட்டு கீழே விழுந்தாங்கன்னு சொன்னா முதல்ல அவங்கள ஓடி போய் தூக்கறது யாரா இருக்குன்னு சொன்னா இளைஞர்கள் தான். அப்படி இருக்கும்போது இளைஞர்களா இருக்கிறவர்கள் தான் இந்த தேசத்துல முதிர்ச்சி இல்லைன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ஊழல் பண்றவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இன்னைக்கு 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் சர்வசாதாரணமா போயிடுச்சு. 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் சர்வசாதாரணமா பாத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல கிரானைட் கல்குவாரி இப்ப சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஊழல் 20,000 கோடி ரூபாய் ஊழல். இப்படி ஒவ்வொரு ஊழல்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஊழல் பண்றவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான். முதியோர்கள் கொஞ்சம் லேட்டா பண்ணிருக்காங்க, இன்னும் சீக்கிரமாவே நடந்திருக்கும் சார். கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இப்ப இளைஞர்கள் வந்தா மட்டும் ஊழல் நடந்திருக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம், அதுல இல்ல, இளைஞர்கள் இன்னும் சீக்கிரமாவே நடந்திருக்கும். நீங்க அமுறையா விடல, அதுக்கப்புறம் தான் நீங்க இதை பத்தி பேசணும். என்ன ஆதாரத்தில் நீங்க இப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க? என்ன ஆதாரம்? இளைஞர்கள் தப்பு செய்வாங்கன்ற கருத்து தவறான ஒரு கருத்து. அரசியலுக்கு இளைஞர்கள் வரணும், வந்த பிறகு அவங்க தவறு செய்யறாங்களா இல்லையான்றத அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா முதியோர் சோசியல் கான்சியஸ் இல்லாதவங்க பேசுறதுனால தாங்க இவ்வளவு பிரச்சனை. சமுதாயத்தை பத்தி அக்கறை இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் நான் மட்டுமே நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட கண்பார்வை அரசியல் சாராத சமூக பணியிலேயோ சேவை மனப்பான்மையிலேயோ இது வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க? அது இருந்தாதான் டைரக்டா சீஃப் மினிஸ்டர் பதவி தரணும், இல்ல எம்பி பதவி தரணும், நாங்க பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் சரியா? இன்னைக்கு அவர் சொல்றது போல எவ்வளவு என்ஜிஓக்கள்ல இல்ல எவ்வளவு அரசியல், அதாவது பதவி சாராத பணிகள்ல எவ்வளவு இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க? எத்தனை என்ஜிஓஸ்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அது போக ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஜெனரலைஸ் பண்ணி ஜூனியர் ரெட் கிராஸ் இந்த மாதிரியான சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கங்கள் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதன் மூலமா பல கிராமங்களுக்கு போய் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவங்க உதவி செய்யறாங்க, கிராமங்களுக்கு சுத்தம் பண்றாங்க, கடல்புறங்கள்ல ஏற்படுற தூசி இது எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. சமுதாயத்துக்கு சேவை ஒரு அமைப்பு கீழே வேற யாரும் செய்யறாங்களா? ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க, அது பெரிய மலை அளவுக்கு சமம். யாரும் இந்த ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பார்லிமெண்ட்ல போதுமான அளவுக்கு இளைஞர்கள் இல்ல அப்படின்னு. இப்ப இருக்கிற பாயிண்ட் நீங்க ரைஸ் பண்ணீங்க இல்லையா? என்ன உங்களுடைய வருத்தம்? அதுல குறிப்பிட்டு சொல்லும்படி நம்மளுடைய பாராளுமன்றத்துல இளைஞரை சார்ந்த யாரும் இல்ல. குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இல்ல இருக்காங்க, அதுதான் ஃபேக்ட்ஸும் கூட. போதுமான அளவுக்கு இல்ல. இளைய சமுதாயம் 25 to 30 இல்லாட்டி 25 to 40 years ஏஜோ நிச்சயமாக குறைவாக இருக்கிறது. ஆனா சென்ற ஸ்பீக்கர், அதற்கு முந்தைய சபாநாயகர், இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, they have been on record. நான் பல தடவை இந்த இளைஞர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன், நிறைய முறை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன். பல முதல் தலைமுறை இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. they did not utilize this opportunity அப்படின்னு சொல்வது ஸ்பீக்கர். அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதும் கூட அது சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாங்கிறது கேள்வி. எத்தனையோ அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள், அரசியல் கட்சியில இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, அவங்கள ரெகக்னேஷன் இல்ல அவங்களுக்கு. இந்த மாதிரி சபாநாயகர் சொல்றாங்கன்னு நாங்க சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யாருமே வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சரியான வழி நடத்தல இல்ல அவங்களுக்கு. இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்க, அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்கள், அந்த இளைஞர்கள் எம்பிஸ். ஆனா அந்த எம்பிஸ் பார்லிமெண்ட்ல அவங்களுடைய கடமையை சரியா ஆற்றிருக்காங்களா? கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்த பாதி நேரம் சண்டை கூச்சல் அமளி, அது வேற விஷயம். ஆனா கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கூட சரியா பயன்படுத்திருக்காங்களா? பயன்படுத்தவில்லை என்றது நம்ம யோசிச்சாகணும். ஏன் யோசிக்கணும்னா, அங்க நம்மள ஒரு சின்ன பையனையோ இல்ல சின்ன பொண்ணையோ இளைஞர்கள் உட்கார வச்சா அவங்க பேசுறதுக்கும் அங்க உரிமை கிடையாது. அங்க தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் அவர்கள் பதவிக்காகன்றது ஒரு
யாருமே அவங்களோட இப்போ நான் ஒரு எம்எல்ஏ ஒரு யூத் நான் போய் ஒரு ப்ரொபோசல் முன்னாடி வைக்கிறேன்னா ஒரு சிஎம் அதை ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. மேடம் உங்களுடைய ஒரு இளைஞர் இருக்காங்கன்னா ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருந்து ஒரு தனியார் நிலைப்பாடு எடுத்து புரட்சி பண்ண முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். தன்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனை இல்ல தன்னுடைய கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எலிசிடேட் பண்றதுக்கான எந்த தடையும் கிடையாது. அதுதான் தடை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அரசியல் அவங்களோட ஒரு பார்ட்டியில வந்து அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். நீ மட்டும் பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க நீ பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. எழுதிட்டு வர முன் அவங்க என்னென்ன பேசணும்ன்றது ப்ரிப்பேர் பண்றதே அவங்க கன்சென்ட் வாங்குறது பெரிய ஆளுங்க கிட்டதான். நீயே இதை பேசுறன்றதுதான் கேட்பாங்களே தவிர இந்த சிஸ்டம் நிச்சயமாக இந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் இல்லாம இல்ல. இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட உனக்கு தெரியாது நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இன்னைக்கும் குறிப்பாக அரசியல் இருந்து இளைஞர்களுடைய ஃப்ரெஷ் தாட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெஷ் பிளட் ஒரு புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்காத ஒரு சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது உண்மையா. ஆனா காங்கிரஸ் தலைவர் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் சொன்னாரு. அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த போது பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து 35% வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரை பத்தி தான் கேக்குறேன். யாரும் பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அவரை பத்தி தான் கேக்குறேன். அவர் பார்லிமெண்ட்ல ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த எம்பியா கேட்ட கேள்வி ஒரு முறை கூட வந்து பெரிய அளவு கேள்வி எழுப்பல. அவர் பாராளுமன்ற கூட்டங்கள்ல ரொம்ப அதாவது அட்டெண்டன்ஸே கம்மியான ஒரு நபர் தான் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். அதனால நீங்க அவரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை இளைஞர்கள் நான் என்ன சொல்றது யூத்தினுடைய வயசு வந்து 40 வயசு தாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் யூத்னு சொல்ல முடியும். யூத்துக்கு எல்லா நேச்சரும் இருக்கும். 45 வயசுக்கு மேல போனவங்க எல்லாம் கூட்டு வந்து யூத் லீடர்னு சொல்லி சொல்ல முடியுமா சார்? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு சொல்ல முடியாதுங்க. பாதி வயசு அரை கிழவனானவங்க எல்லாம் யாரையும் சொல்லவே முடியாது. எப்பயும் என்ன சொன்னார்னா 35% வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சார். ஆனா ப்ராப்பரா யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல, பெருசாவும் ஜெயிக்கல. அவங்களோட என்ன அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு தான் சார் அவங்க வெற்றி பெற முடியும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ராகுல் காந்தி முன்னுதாரணமா சொன்னீங்க, சச்சின் டெண்டுல்கர் முன்னுதாரணமா சொன்னீங்க. ஆனா இளைஞர்கள் வந்து பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கு தான் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கல தவிர அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கஷ்டப்படுற வீட்டு விவசாயி இளைஞருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறது கிடையாது. ஏன்னாக்கா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வந்தாக்கா நல்லது செய்வான், எல்லாருக்கும் எதிராக செய்வான், பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எதிராக செய்வான், முதலாளிகளுக்கு எதிராக செய்வான்ற ஒரு கருத்து இருக்கிறதால அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய வீட்டு மாணவர்கள், இளைஞர்கள் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்குது. பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கணிசமானவர்கள் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள், கோடீஸ்வரர்கள். திஸ் இஸ் a matter of record. ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன். நடுத்தர வர்க்கத்திலயோ இல்லன்னா கீழ்த்தட்டு மக்கத்திலிருந்தோ யாரும் வரலன்னு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்க போனா நடுத்தர குடும்பத்திலிருந்து வர ஒருத்தர் நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்ல அட்வொகேட் ஆகணும் இப்படின்னு நினைக்கிறாங்க தவிர யாராவது ஒருத்தர் நான் நல்ல பொலிட்டிஷியன் ஆகணும் நினைச்சிருக்காங்களா சொல்லி இருக்கு சார். ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு கட்சியில ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதியில் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க ரெண்டு விதமா தீர்மானிக்கப்படுறாங்க. ஒண்ணு நீ எவ்வளவு செலவு பண்ணுவோம் தொகுதிக்கு, பண ரீதியாக அவங்க தாக்கப்படுறாங்க. இன்னொன்னு நீ எந்த ஜாதி, இந்த தொகுதியில அந்த ஜாதியில எத்தனை பேர் மெஜாரிட்டி அங்க என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்காரருக்கு தான் அங்க வந்து அந்த தொகுதி ஒதுக்கப்படுது. அந்த அடிமட்ட லெவலுக்கு போறவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனோ இல்ல ஒரு மைனாரிட்டி அந்த கேஸ்டோ ஏதோ இருந்தா அவனுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்படுறது. கொள்கை சார்ந்து அவன் பலமா இருந்தாலும் அங்க ஜாதியோ பணமோ அவனால பாதிக்கப்படுறான். ஏத்த மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற பணபலம் சொன்னாங்க, என்னோட கேஸ்ட் வைஸா பார்க்க சொன்னாங்க. அது அப்படின்னு இல்ல, அது மட்டும் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் எந்த வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீங்க ஒரு பெரிய காரணம் பண்ணுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும் சார். ஆனா வெவ்வேறு இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்கு பண்ண முடியலையே. இல்ல நீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க பப்ளிக் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலே எப்படி சார்? இல்ல அவங்க பாத்துக்க ஒரே விஷயம், உங்களால மெஜாரிட்டி ஓட் எடுக்க முடியுமா? அதான் அரசியல்னு பார்த்தா அதான். டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கோங்க சார், ஆம் ஆத்மி ஜெயிச்சாங்க. அவங்க எல்லாமே வந்து இளைஞர், அவங்க கிராஜுவேட் என்ன, அதாவது வந்து அவங்க மித்த கட்சியில தோத்ததுக்கு காரணமே எல்லாருமே வந்து வயதானவர்கள் வந்து ஊழல் பண்ணி மக்கள் அதுல வந்து நொந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமாவது வேற ஒரு சோர்ஸ் வராதா, மாற்று அரசியல் வராதா, நம்மளால வந்து இளைஞர்கள் நமக்கு நாட்டை முன்னேற்றங்கிற என்ன படைச்சவங்க வரமாட்டாங்களாங்கிற எண்ணத்தினாலதான் இப்ப ஆம் ஆத்மி வந்து அவ்வளவு மெஜாரிட்டியோட விஸ்வரூப வெற்றி பெற்றது காரணமே அதுதான். ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப வந்தாங்க, 49 டேஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 49 டேஸ்ல அவங்க கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் அவங்கள நம்புறாங்க. இல்ல அந்த 49 நாள் ஆட்சியில இந்த ஒரு விவேகம் சார்ந்த ஒரு தெளிவு சார்ந்த சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிட்டாக நாம் வெவ்வேறு பார்வைகள் வெவ்வேறு கோணங்களில் வாய்த்து வருகின்றோம். மேலும் பல கோணங்கள் காத்திருக்கின்றன. இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் ஈடுபாட்டுக்கு அடித்தளமாக பல கட்டங்கள்ல அமைவது
இந்த மாணவர் அமைப்பு தேர்தல்கள் அது இன்னைக்கு உயிரோட்டத்தோட நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சரியான முறையில பயன்படுத்தப்படுதா இளைஞர்களால அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுது. ஐ வாண்ட் டு டேக் யுவர் பாயிண்ட்ஸ். இப்ப கல்லூரியில் நடக்கிற சேர்மன் போஸ்டுக்கு வந்து அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அது 2 டீமா போடுறாங்க. அந்த 2 டீமே அடிபடி சண்டை தான் வருது. இதனால அவங்களுக்குள்ள ரத்த கலவரம் இந்த மாதிரி தான் ஏற்படுத ஒழிய கல்லூரியில உள்ள பிரச்சனைகள் மாணவர்களால சொல்லப்படுறது இல்ல. இந்த மாதிரி அவங்க உருவாக்குற சங்கங்களும் இதே மாதிரி தான் இருக்கு. சரியான முறையில நடக்கிறது. ஆனா வந்து இளைஞர்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில கொடுத்தாலும் they are not doing it properly. டெல்லியில ஜெயின் யூனிவர்சிட்டி ஒரு குட் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். அங்க நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல மாணவர் பேரவை தேர்தல்கள்ல மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான டிமாண்ட்ஸை வந்து முன்வைப்பாங்க. அதே மாதிரி பப்ளிக் மீட்டிங் வந்து இது பண்ணுவாங்க. நோட்டீஸ் வந்து கையால ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட டிமாண்ட்ஸ் யாரு வந்து அவங்களுக்கு சரியான தலைவன்றதை எல்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் நிக்க வச்சு ஒரு டிபேட் அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரே மேடையில நிக்க வச்சு பேசுவாங்க. அதுல யாரு அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு சரியான ஜனநாயக பூர்வமான தேர்தல் அதுதான் ஸ்பிரிட். ஆனா இங்க இதே போல வந்து பேலட்டோட தான் நடக்குது. அந்த சமயத்துல என்ன ஆகுது, நீங்க சிஸ்டத்தை பத்தி குறிப்பிடுறீங்க, இப்படி வந்து எப்படி வாக்கு சேகரிக்கணும். அதே போல ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் பல கல்லூரிகள் இருக்கு. சில கல்லூரிகள்ல சென்னையில சில அரசு கல்லூரிகள்லாம் பாக்குறோம். அதெல்லாம் நடந்த பிறகு என்ன நடக்குது, அறிவாள வச்சு ஒட்டிக்கிறாங்க. நீங்க கவுன்சிலர் தேர்தல நம்ம பாக்குறது போல இது வந்து ஒரு 2 அணிகள் ஜெயிச்ச அணிக்கு எதிராக தோத்த அணியும் தோத்த அணிக்கு எதிராக ஜெயிக்கிற அணியும் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதோட பின்னணியும் அரசியல் தான். ஏன்னா அங்க இருக்க பசங்க பின்னாடி அரசியலோட பேக்ரவுண்ட் வச்சிருக்க பசங்க இவன் எதிர்கட்சிரா அவன் ஜெயிச்சிடக்கூடாது நீ அங்க நில்லு. இளைஞர் சக்தி வந்தா அதெல்லாம் மாத்திரும்ல, உடச்சு எரிஞ்சிரும்ல. நீங்க சொல்றீங்க அதுக்கு என்ன நீங்க இதுவா தரீங்க, நீ இத பண்ணிட்டு வந்துடா, இதுல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ இளைஞர் அணியா நான் உன்னை என்னோட கட்சியில ஒன்னு சேர்த்துக்கிறேன். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க வரக்கூடாது ஏன்னு சொல்ல வந்தா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல காலையில எலெக்ஷன்ல இந்த மாதிரி நான் உனக்கு எங்க கட்சியில வந்து இளைஞர் அணி போஸ்ட் தரேன் நீ வந்து ஜெயிரு அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி நாங்க கொடுக்கறது. நாளைக்கு உங்களை வந்து சொல்றாங்க 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேன்றாங்க, நீங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்தில் இந்தியாவில் நடந்த அகில இந்திய அளவில் நடந்த அரசியல் மாற்றத்துல கூட இளைஞர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இளைஞர்களை அந்த இளைஞர் சக்தின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்கள வெறும் ஒரு வாக்கு சக்தியாக பார்த்து அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு சக்தியாக, பொறுப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சக்தியாக எண்ணாம அத வந்து அடுத்த மூத்த சமுதாயம் தாங்கி ரொம்ப அதிகமாக கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கட்டும் சார். இப்ப என்னதான் இருந்தாலும் அவங்க இல்ல நான் சொல்றேன் சோசியல் நெட்வொர்க் இல்லாம களத்துல இறங்கி சமுதாயத்துல மக்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன உதவி செஞ்சாலோ இல்ல சமுதாயத்துல ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு எதுவும் தெரியாது, எப்படி அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் தெரியாது, எப்படி அவங்களோட ஓட்டர் ஐடி வாங்க தெரியாது. இதெல்லாம் இருந்து நீங்க செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஏரியாவில அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில அவங்கள பத்தி ஒரு பிரபலம் ஆயிடும். இந்த தம்பி நமக்கு உதவி பண்ணுவாரு. நாளைக்கு ஒரு எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த தம்பி எனக்கு ஆல்ரெடி உதவி பண்ணிருக்காங்க. அதிகாரத்துல இந்த அடிமட்ட லெவல்ல இந்த கவுன்சிலரும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீ போய் சைடு இது யார் வந்து கவுன்சிலர் பாத்துட்டு இருக்காங்க, இந்த தம்பி போயிட்டு இந்த ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாப்புலாரிட்டி வளர அங்க இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு அது பொறுக்குமா? சரி, இப்ப ஒரு 18 வயசு பையன் அவசரமா தேர்தலுக்கு முன்னாடி போய் வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிறான். எதுக்காக எடுக்கிறேன்னு கேட்டா தேர்தல் வரப்போகுது, இன்னும் 6 மாசத்துல 1000 ரூபாய் கிடைக்கும், அதுக்காக தான் நான் போறேன். இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், இவங்க வந்தா இப்படி பண்ணுவாங்க அப்படி யாருமே நினைக்கிறது இல்ல. அனுபவம் இருக்கு. இந்த சமூகம் வந்து இளைஞர்களை வந்து அந்த மாதிரி மாத்தி இருக்கு. என்ன காரணம்னாக்கா இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு எங்களை வர விடாம இருந்தா நாங்க ஏன் எம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சிஸ்டத்துல எங்களோட நம்பிக்கை இழந்து போச்சு. எங்களை விடாத சிஸ்டம், எங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சிஸ்டம். நிச்சயமாக இவ்வளவுதான் அவேர்னஸ் இருக்கு உங்களுக்கு. சார் அவங்க சொல்றது என்ன எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, எம்எல்ஏ யாரு எம்பி யாருன்னு தெரியாது, ஆனா எங்களுக்கு சேர் மட்டும் வேணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. இருவேறு பார்வைகள் இதே வாரத்தில் எழுந்திருக்கின்றன. விரிவாக பேசுவோம், விவாதிப்போம். இது பவர்ட் பை யூ குவிட் ஐ குவிட். உங்களுடைய பார்வைகளை தொடர்ந்து கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த 2 முக்கிய கட்சிகள்ல இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு இல்லாத காரணம் வந்து அங்க இருக்கிற அந்த ஆளுமை, அந்த இருக்கிற அந்த சுதந்திரம் இல்லாத சூழல். அதுக்கு வந்து மாற்று என்னன்னா, ஏன் மாற்ற இளைஞர்கள் வரல? ஒரு மாற்று கட்சி வரணும். இளைஞர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு மாற்று கட்சி உருவாகணும் தமிழ்நாட்டுல. ஒண்ணு நீங்க சொன்னீங்க அண்ணா சொன்னாரு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க.
அத அண்ணா மட்டும் சொல்ல. இப்ப அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா 2020 வல்லரசு நாடு ஆகணும்னா இளைஞர்கள் படிச்ச இளைஞர் அரசியலுக்கு வரணும்னாரு. எத்தனை வயசு ஒரு இளைஞன் படிக்க முடிக்கிறானா 25-26 வயசுல முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன அனுபவம் எதிர்பார்க்கறீங்க? படிக்கும் பொழுது நீங்க எத்தனை பேரு ஒரு சின்ன அரசியல் கட்சியிலோ இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சியில ஒரே எதுக்கு சேரணும்னு இல்லைங்க சார். ஏன் சார் சேர்ந்தாதான் கத்துக்க முடியும். வரணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன அனுபவம் வேணும்னு வரணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன அனுபவம் எங்களுக்கு ஒரு தலைமை கீழே இருந்து எப்படி ஒரு மாநாடு நடத்துறது, எப்படி ஒரு கூட்டம் நடத்துறது, இதெல்லாம் தெரியும். சரி, பெருகக்கூடிய பிரதான கட்சிகள் பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக, தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெறும் ஐஐடி இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல்ல போட்டிட்டாங்க. இல்ல இப்ப இந்த லோக்சத்தா மாதிரியான கட்சிகள்ல வெறும் இளைஞர்கள் மட்டுமே பெரும் பங்காற்றுறாங்க. அந்த மாதிரியான கட்சிகளுக்கு எவ்வளவு நீங்க வரத விட்டுருங்க, எவ்வளவு இளைஞர்கள் வாக்களித்தார்கள்? இதுக்கு காரணம் மீடியாங்க. இப்போ ஒரு பெரிய மீடியா இப்போ ஒரு பெரிய கட்சியோட இடத்துல பிரச்சாரம் பண்ணா நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி மீடியா மேல நீங்க அவ்வளவு எளிமையில பழிபற்ற முடியாது. நீங்க இங்க வந்து பொதுத்தளத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள் போட்டிடுறாங்க அப்படின்னு பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பல முக்கியமான மீடியாக்கள் வெளிக்கொண்டு வந்தது. எவ்வளவு இளைஞர்கள் அது தெரிந்த இளைஞர்கள் சூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. மக்களை போயிட்டு இப்ப நம்ம ஒரு கட்சி வந்து போட்டி நடக்குதுன்னா அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பொறுப்பு. அந்த நீங்க என்ன சொல்றீங்க, பொறுப்பானவர்கள் இளைஞர்கள் எங்களுக்கு அந்த மாற்றத்தை நோக்கி இருக்கு. அந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஒளி தென்படும் போது எவ்வளவு பேர் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா? அது வந்து குறிப்பிட்டு இப்ப நம்ம இருக்கிற இடத்துல சேரும், கொஞ்சம் தூரம் கடந்து அது சேரும்னா கண்டிப்பா அதோட பொறுப்பு வந்து மீடியாக்கு தான் இருக்கு. நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், நியூஸ் சேனல் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். நீங்க 4 பேர் மட்டும் தான் இருந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க 4 பேர் நிப்பீங்க, உங்களை மட்டும் மீடியா காமிச்சுக்கிட்டே இருக்கிறதா? எங்க கூட்டம் கூடுதோ அங்கேதான், எந்த பெரிய கட்சிக்கு தான் கூட்டம் கூடும் அங்கேதான் உங்களை காட்ட முடியும். நீங்க 4 பேர் சைக்கிள்ல ஒரு ஆட்டோல வச்சுட்டு பேசிட்டு போய் உங்களை மட்டுமே அவங்க மீடியா வந்து காமிச்சிருக்க முடியும். அவங்க வேலை அது மட்டும் வேணுங்க. நீங்க வெறும் சைக்கிள் ஆட்டோல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து முக்கியத்துவம் கிடையாதுன்னா இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல தேர்தல் நடந்தப்ப பாஜக வந்து ஒரு வேன் வச்சு மேல டிவி மாதிரி வச்சு காமிச்சிருந்தாங்க. ஒரு 4 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஆளுகளே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பேப்பர்ல பேப்பர்ல போட்டுதாங்க. ஆனா அவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க உங்களை நம்பி யாருமே இங்க இல்ல. அப்பதான் உங்க மக்கள் இருந்தாதான் நாங்க காட்ட முடியும், மீடியா காட்ட முடியும். நீங்க ஒண்ணுமே இல்லாம நான் உங்களை நம்பி யாருமே மக்களே வராதப்ப ஏன் நாங்க மீடியா காமிக்கணும் உங்களை? பொதுக்கூட்டம் போடுற அளவுக்கு எங்ககிட்ட பணபலம் இல்ல. நாங்க எங்களால முடிஞ்ச பணபலம் இல்லாட்டி எதுக்கு வரி அரசியலுக்கு? நீங்க யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யுவர் ஓன் செல்ஃப். அப்படி பணபலம் இல்லாத வெறும் வந்து மக்கள் சக்தியே நம்பி வரக்கூடிய அமைப்புகளை, இளைஞர்களை எவ்வளவு இளைஞர்கள் ஆதரிச்சாங்கன்னு என்னுடைய கேள்வி. இன்னைக்கு வந்து வெறும் மீடியா நீங்க பழி சொல்ல முடியாது. உங்க கேண்டிடேட் யாரு, அவர் படிச்சவரா, அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அத்தனை உரிமையும், இன்னும் சொல்ல போனா கடமையும் ஒவ்வொரு வாக்காளனுக்கு, குறிப்பா இளைய வாக்காளனுக்கு இருக்கிறது. எந்த யார் கையில வந்து சமுதாயம் இருக்கு, யார் மாற்றாங்க அப்படின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு இருக்கு. அவங்க அந்த ஒரு பொறுப்புணர்வை, விழிப்புணர்வை பயன்படுத்தி இருக்கிறாங்களா? அந்த லா காலேஜ் இஷ்யூ எடுத்துப்போம். இங்க யாராவது லா காலேஜ் சேர்ந்தவங்க இருக்கீங்களா? ரைட். அந்த விஷயத்துல நீ எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்களே சுய பிரச்சனை செய்யணுமா வேண்டாமா? ஒரு ப்ரொபோசல், இட் இஸ் இன் ப்ரொபோசல். இந்த காலேஜ மாத்த போறாங்க இல்லையா அப்படிங்கிறது எந்த அறிவிப்புமே கிடையாது. ஆனா அதற்காக நீங்க வந்து ஒரு சென்னையுடைய போக்குவரத்தையே ஸ்தம்பிக்க வைப்பது, போராட்டம் நடத்துவது, எவ்வளவு ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்டது, அந்த பொறுப்புணர்வு தான் நீங்க சொல்லக்கூடிய பொறுப்புணர்வா? ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் ஓகே சார். ஆனா அந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்றது யார் திசை திருப்பி? காவல்துறையினர். சட்டக்கல்லூரி மாணவர்கள், சட்டம் படித்தவர்கள். சோ சட்டப்பூர்வமா அணுகணுமா? தெருல உட்கார்ந்து சாலையை மறிச்சு அதுக்கு சம்பந்தம் இல்லாத, அந்த குற்றத்துல சம்பந்தம் இல்லாத நீ குற்றமே அப்படின்னாலும் கூட பொதுமக்களை பாதிக்க செய்யும். அந்த விஷயத்துல உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லனா வேற எந்த விஷயத்துல உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்க போது? இவங்களிடம் எந்த பொறுப்பு கொடுக்க முடியும்? எங்களை ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ எடுத்துட்டு போனா இந்த மாதிரி சாலை மறியல், பொதுமக்களை பாதிக்கப்படுற மாதிரி பெரிய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களிடம் எப்படி சார் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியும்? அதுவும் சட்டக்கல்லூரி மாணவர்களே அந்த டைம்ல வந்து ஒரு பொதுமக்களே வந்து கை தட்டுறாரு இவங்களை வேன்ல ஏத்தும் போது. அது வந்து பொதுமக்களை பாதிக்கப்படக்கூடியது. யோசிக்கணும். சாலையில நம்ம சாலை மறியல் பண்றோம்னா அந்த டைம்ல வந்து எத்தனை பேர் வந்து அர்ஜென்டா டிராபிக் இதுவாதனால ஆபீஸ்க்கு போறது மிஸ் ஆகுது, பிளைட்டை மிஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் அன்னைக்கு பிளைட்டை மிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தேன் சார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது மிஸ் பண்ணிருக்காங்க, மெட்டர்னிட்டிக்காக நிறைய பேர் போறது மிஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கல. மாணவர்கள் குரலை கேட்பதற்கு யார் இருக்காங்க? முறையிடணும் நீங்க நினைக்கிறீங்க? நீதிமன்றங்கள்
நீதிமன்றங்கள் மத்தவங்களுக்கு சட்ட நுணுக்கும் தெரியாது. லா காலேஜ் மாணவர்களுக்கு நாங்க சொல்றோம் சட்டம் படிக்கிறதுனால எல்லா சட்டமும் கரெக்ட் நாங்களும் ஒத்துக்க முடியாது சார். நாங்க வந்து சட்டத்தையே தான் நாங்களும் குறை சொல்லுவோம். இப்ப சொல்றேன் சட்டத்துல வந்து ஐபிசின்னு ஒண்ணு இருக்கு, இந்தியன் பீனல் கோட். எப்ப பண்ணாங்க? 1860ல பண்ணது. அதெல்லாம் மாத்தி அமைச்சப்பறம் தான் எல்லாம் இந்த விஷயத்துக்கு ஏத்துட்டீங்களோ? You have to accept certain ground rules. மற்றவங்க சொன்னா சரி, இந்த நாடு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டிய நாடு அப்படின்னு ஏத்துக்க வேண்டிய ஆட்களே நம்ம இதை வந்து நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன், கோர்ட்ல வாதாட வேண்டிய வழக்கறிஞர்கள் நான் கோர்ட்ல வாதாட மாட்டேன் சாலையில வாதாடுவேன் அப்படின்னா சட்டத்தை இதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துறவங்க குவாலிஃபிகேஷன் ஒன்னு வச்சிருக்காங்க சார். இந்திய சட்ட அமைப்பு படி 25-35 குவாலிஃபிகேஷன் ஷுட் பி. எதுக்கு படிப்பை கொண்டுட்டு வரல? அவங்க மினிஸ்ட்ரி தனித்தனியா இருக்கு. லா மினிஸ்ட்ரியா லா போடுங்க. இது இன்ஜினியரிங்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க படிச்சவங்க இருந்தாதான் அந்த நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நாங்க குற்றம் சொல்றோம்னு சொல்றாங்க, சாக்கு சொல்றோம்ன்றாங்க. அவங்க சொல்ற சாக்கு என்ன சார்? எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஜுடிஷியரி ஒரு பெரிய இது, அங்கேயுமே திறமையும் ஒரு அனுபவம் ஒரு ஜட்ஜுக்கு வேணும்ன்றதுக்கோசம் தான் வச்சிருக்காங்க. ஆனா அங்க கொடுத்திருக்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 65ல ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆகிதான் ஆகணும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உயிரோட இருக்க வரைக்கும் இருக்கணும்ன்றது எந்த சட்டத்திலயும் இல்ல. அப்ப இதுக்கு மட்டும் எங்களுக்கு வழிவிட மாட்டீங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே ஏன் இவங்களே தான் அரசியல்வாதிகளே சரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 55 வயசுலயே வந்து அவங்க ரிட்டையர் ஆயிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் குவாலிபிகேஷன் இருக்காது, அவங்களுக்கு எல்லாம் அந்த திறமை இருக்காது. அரசியல்ல இருக்கவங்களுக்கு மட்டும் 55 வயசுனாலே அவங்களால உழைக்க முடியுமான்றத ஏன் கேள்வி. 65 வயசுல ரிட்டையர் ஆகிற நீதிபதிக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்களா? 90 வயசுல இருக்கக்கூடிய அரசியல்வாதி அனுபவம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் நீங்க சொல்றீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம்னு சொல்லுங்க. மட்டுமே வேணும் நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்க கூடாது. அந்த லிமிட் மீறி நீங்க போறதா தப்புன்னு சொல்றேன். ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் மீறி போகாதீங்க. ஐடி ஃபீல்ட்ல ஜாப் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங்னு ஒன்னு கொடுப்பாங்க. ட்ரைனிங் இல்லாம எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஒரு விஷயம் தெரியாம அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு புக்கிஷ் நாலேஜ் வச்சுட்டு நான் படிச்சிருக்கேன்னு ஒரு பேர் வழி வச்சுட்டு டிகிரி வச்சிருக்கேன்ட்டு நீங்க கொண்டு போயிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சொசைட்டியை நடத்தணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்ல ஒரு சர்வே எடுக்கிறாங்க யுனைடெட் நேஷன் இன்டர் நேஷன் யூத் டெவலப்மெண்ட்ல 186 கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னா மறுக்கப்படுது வாய்ப்புகள் யூத்துக்குன்னு தான் சொல்றாங்க. இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு ஸ்பெசிபிக் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்பெசிபிக் பண்ணுங்க. ஏதாவது இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், லீகலா உங்களுக்கு ஏதாவது ஹடில்ஸ் இருக்கா? தயவு செஞ்சு ஸ்பெசிபிக் பண்ணுங்க. சொல்றேன் ஒரு அனுபவம், உங்க அனுபவத்தை பத்தி நான் சொல்றேன். இது 2000 பேருக்கு திருவள்ளூர்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க ஜாப் ஃபேர் நடத்தி. ஏன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் இவங்க பிறந்த நாளைக்கு தான் தரணுமா? அதுக்கு முன்னாடி தந்தா யாரும் வாங்க மாட்டாங்களா அந்த எம்ப்ளாய்மெண்ட்? நிச்சயமாக இளைஞர் சக்தி அப்படிங்கிறது அபாரமானது. அது சரியான முறையில சேனலைஸ் பண்ணப்படணும் அப்படிங்கறதுல மாற்றுகிறது இல்ல. தொடர்ந்து விவாதிப்போம். இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இன்னைக்கு பாராளுமன்றத்துல இன்னைக்கு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய செயல்லாம் அவ்வளவு முதிர்ச்சியானதா இருக்கான்னு பார்லிமெண்ட் ஆரம்பிச்சோன்னா திபு 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 நீங்க சொல்லக்கூடிய அதே ஆடைகளோட போய் ஓடுறாங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. சார் அவங்க வந்து வயசானவங்க மாதிரி கேவலம் இது இருக்கு சார். அவங்களுக்கு வந்து இந்த அளவுல இருக்கு, அவங்க வயசானவங்க பொறுமைசாலி, அவங்களால முடியாது. இதுவே இளைஞர்கள் விடுங்க, அந்த இடத்துல 4 கொலை விழுகும் டெய்லி, அங்கேயே கொலை விழுகும். அவங்க இந்த அளவுல இருக்கு. வயசானவர் தான் பாம்பு எடுத்து வர மிரட்டாங்க. பண்ண முடியும். ஜனநாயக கோவில்ல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு கேவலப்படுத்தியவர் ஒரு இளைஞர் அல்ல. இவங்களால இதான் சார் பண்ண முடியும், இவங்களோட திராணிக்கு அதான் முடியும். இவங்க அதுக்கு ஒரு படி மேல கொலை பண்ணிடுவாங்களா இளைஞர்கள்னா? இளைஞர்கள் அப்படி கிடையாது. நீங்க பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த கூச்சலும் குழப்பமும் உச்ச ஸ்தாயில கத்துறது அங்க இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அல்ல. 60 வயசு 50 வயசு 70 வயசு மதிக்கத்தக்க இவர் சொல்லக்கூடிய வேட்டி சட்டை அணிந்த தலையில குல்லா அணிந்த பாரம்பரிய இந்தியாவுடைய பாரம்பரியத்தை அணிந்த மூத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட பார்லிமெண்ட் நிற்குமா? திப்பு திப்பு திப்புன்னு ஓடுறாங்க. யாரு? அதே முதியவர்கள் தான், நல்ல அறிவு நிறைந்தவர்கள் தான் இந்தியாவுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள் எடுத்து வந்திருக்காங்க சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்வச் பாரத், மேட் இன் இந்தியா, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், கண்ட்ரி எப்படி க்ரோத் பண்ணலாம், எப்படி ஜிடிபி டெவலப் பண்ணலாம் எல்லாம் பண்றாங்க. ஏதோ இது ஒரு விஷயம் மட்டும் அவங்க குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு கூட்டத்தோட சொல்லுங்க, இன்னைக்கு அட்ஜாயிண்ட் இல்லாம அவங்க சொல்றத கரெக்டா பேசி தீர்வு எழுதுக்கா? எப்ப அது கிடையவே கிடையாது. அதுதான் ஜனநாயகம். உங்களுக்கு வாய்ப்பு தரும். இவங்க ஏதோ பேசிட்டு
இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, போய் சபாநாயகரை இல்ல முழுக்க இளைஞர்களுங்க அவங்க நல்லது பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. இல்ல முழுக்க நான் உங்கள்கிட்டயே கேக்குறேன். முழுக்க இளைஞர்கள், இந்த பக்கமும் இளைஞர்கள் அந்த பக்கமும் இளைஞர்கள். என் பணி அவ்வளவு சிரமமா இல்ல. ஆனா மிக மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவையில அந்த அம்மா மீரா குமார், இந்த அம்மா சுமித்ரா மகாஜன், அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாத்துருக்கீங்களா? உண்மையான கொள்கை இருக்கிற அரசியல்வாதிகள் அதை பதவியில் இருந்துதான் செய்யணும் இல்ல எப்படி வேணாலும் செய்யணும் இருக்கவங்க செய்யலாம். ஏன் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் இல்ல எல்லா கம்பெனிலயும் ட்ரைனிங் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் ஏன் அரசியல்ல மட்டும் இல்ல? நான் இப்ப நான் இங்க இருக்கேன்னா எனக்கு 4 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நான் போன பிறகு யூஎன் 65 வயசுல நான் ரிட்டையர் ஆயிடுறேன், கீழே இருக்கவங்க எல்லாம் வரட்டும் மேல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்ற அனுபவத்தை பத்தி இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது. அவருக்கு ஒழுங்கா அரசியல் செய்ய தெரியல, அவரு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு, வெளியே அனுப்பிடுறாரு. இத்தனை வருஷமா அவரு இப்போ எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கூட தான் இருந்திருக்காரு. அவருடைய அனுபவம் என்ன ஆச்சு? அவர் அனுபவம் உண்மையிலேயே அவர் அனுபவசாலியா? இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 90 வயசு 95 வயசுன்னு சொல்றோம்ல, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க எல்லாம் 14 வயசு 15 வயசுலயே அரசியலுக்குள்ள வந்தவங்க. அவங்க இல்ல சொல்ற ஃபுல்லா கேட்டுக்கோங்க. 14 வயசு 15 வயசுல யூத் ஆட்டு உள்ள வந்தவங்க தான். யூத்தா அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்தோன்னா இது அவங்களுக்கு ஒரு ஆணவம் வந்துரு, இது என்னோட சீட்டு அப்படிங்கிற ஆணவம் வந்து அதுலயே கண்டினியூ பண்ணிடுறாங்க. இதே ஒரு 50 வயசுல வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இருந்து உள்ள அனுப்புங்க. அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவரு ஆமா கெஜ்ரிவால் வந்தாரு. இப்போ 2-3 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. அத போல வாங்க, அத போல அரசியல் வந்தா அது போல திருத்த வரும். அதோட சின்ன வயசுல இருந்தே எடுத்துருவீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, அது ஒரு அடிக்ட், அது உங்களோட பதவி சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல ஈடுபட்ட தூக்கு கயிறுல ஏறின பகத்சிங்க்கு வயசு 12 வயசுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்துக்கு நேர்ல போயிருந்தாருங்க. அந்த சம்பவத்தை போயிட்டு அங்க கண்ணீர் மல்க என் தாய்நாட்டை அடிமைப்படுத்தின இந்த வெள்ளையனுக்கு எதிராக அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தை நான் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டு தூக்கு கயிறுல ஏறினவர் தான் பகத்சிங். அவருக்கு என்ன வயசு? 12 வயசு. அப்ப அரசியலுக்கு வரணும்னு சொன்னாக்கா வயசு ஒரு காரணமும் கிடையாது, வயசு ஒரு தடையும் கிடையாது. சும்மா அந்த துடிப்பு இப்ப இல்லையே பேசிட்டு இருக்க, அந்த துடிப்பு இப்ப இல்லையே, அதுதான் நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து இந்திய அரசு, அதாவது நேரு வந்து ஒரு புக் எழுதியிருக்காருங்க, இந்திய நாட்டினுடைய பூலக நிலைமை குறித்து, இந்திய நாடு வரலாறு குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நேருடைய புத்தகங்கள் நாம எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த புக்கை படிச்சிருக்கிறோம்? கிடையாது. இல்ல இதுல ஒரு விஷயம், இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறே படிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல பகத்சிங் பத்தி சொன்னாரு. பகத்சிங் உண்மையிலேயே நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு பெரியவர் தான், அதுல ஒரு டவுட்டே இல்ல, அதுல கொஸ்டினே இல்ல. ஆனா அவரு 2 டிசிஷன்ல தப்பு எடுத்தாரு. அவரு வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில டிசிஷன் எடுக்கலன்னா அவரு நாட்டை வழிகாட்டிருக்கலாம். அவரு அவசரப்பட்டு சில ட்ரெயினை கொள்ளடிச்சாரு, சில தப்பு பண்ணிருக்காரு, தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தியாகம் பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த தப்பெல்லாம் அவர் பண்ணாம இருந்தா எங்கயோ போயிடலாம், அவர் நம்ம நாட்டை எங்கயோ வழி போயிருக்கலாம். பண்ணலையே, என்ன பண்றது? அதெல்லாம் தப்பு. சதியாலதான் பகத்சிங் தூக்கு மேடைக்கு போனாரு. அவர் வந்து சாதாரணமா போல, பல பேரோட சதி அதுல இருக்குது, அதை வந்து மறுக்கவே முடியாது. அதுல அவரோட உணர்ச்சி வசம் இருக்கு, அதுதான் முக்கியம். அதுல அவரோட உணர்ச்சி வசம் இருக்கு. இப்போ காந்தியும் தப்பு பண்ணாரு, ஆனா அவர் உணர்ச்சி வசப்பட்ட படாதனால அவரால் கடைசி போக முடியும். ஒரே ஒரு விஷயம் சார், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிட விரும்புறேன். 70-80 வயசு வரைக்கும் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக போராட்டினவரு மகாத்மா காந்தி. விடுதலைக்காக மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தி 80 வருஷம் ஆச்சு அவர் வந்து மகாத்மா ஆவறதுக்கு. 23 வயசுல தூக்கு மேடை ஏறின பகத்சிங் ஏன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறான்? யூத் வந்து ஏன் இளைஞர்களுடைய ஒரு லீடரா வந்து ஏன் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறான்? பகத்சிங் சாதனை குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல, அவரே கூட குறிப்பிட்டது போல. ஆனா யாருடைய முதிர்ச்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? யாருடைய வழிகாட்டுதல் எண்ட் ரிசல்ட் கொடுத்தது? அப்படின்னு அனுபவம் தான் வந்து நாட்டையும் சுதந்திரம். வழிகாட்டுதல் வேண்டாம் நாங்க சொல்லவே இல்ல. பட்ட அவங்க வயதானவருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எல்லாத்தையும் பாத்துப்போம்னு சொல்லல. எங்களுக்கு அந்த பொறுப்பு டிரைவிங் ஃபோர்ஸ். Don't keep us away. மகாத்மா காந்தி என்ன செஞ்சார்? போய் பிரதமரா உட்கார்ந்தாரா? ஜவஹர்லால் நேருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால், நாட்டுடைய தந்தை மகாத்மா காந்தி நினைத்திருந்தால் முதல் பிரதமரா இருக்க முடியும். அது போல முதிர்ச்சி, அது போல ஒரு டிரைவிங் போர்ஸா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி நமது இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் அமைப்புக்கு இருக்காங்கிறது தான் கேள்வி. They stick on to the position till the end அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அடுத்து இந்த கேள்வி வந்து அரசியல்வாதி கிட்ட இருக்கணும் சார். முதல் இளைஞர்களே வீட்டுல பெட்ரோல் சொல்ற அட்வைஸ் வந்து கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்றாங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஃபாலோ பண்ண முடியல. பெரியவங்களோட அட்வைஸோ இல்லன்னா ப்ரொஃபசரோட அட்வைஸோ ஃபாலோ பண்றது இல்லைங்க. இது உங்களோட சின்ன வயசுலயே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 வயசு குழந்தைக்கு தெரியுங்க எனக்கு எது சரி எது தப்புன்றத அவன் முடிவு பண்றான்.
என்னதான் உங்களுக்கு வந்து 2 கண்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 3வது கண்ணா இருந்து வழி நடத்தக்கூடியது பெரியவர்களின் அறிவுரை தான் சார். அதை மறந்துட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையே மற்றவங்களோட இவன் என்ன சொல்ல நான் என்ன கேட்கறது, நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையை நினைக்கும் போது ஒரு நாட்டை காப்பாற்ற அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அரசியல் தலைவராகவே ஆயிருக்க முடியாது சார். அறிவுரை தான் சொல்றோம். அதாவது நீங்க 1000 அறிவுரைகளை கேட்கலாம் சார். அரசியலுக்கே போக முடியாது. 1000 அறிவுரைகள் கேளுங்கள். உங்களுடைய ஒரு இது இருக்கு. அதாவது அரசியலுக்கு போறவன் எல்லாருமே வந்து தப்பானவன், அயோக்கியன், கெட்டவன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனாலதான் வந்து யாருமே அரசியலுக்கு போறதில்ல. அவங்க அப்பா பேச்சு கேட்டா அது இளைஞர்கள் நீங்க வந்து மாத்தி காட்டுங்க சார். அரசியலுக்கு போக முடியாது. மாத்தி காட்டணும். நாம தான் மாத்தணும். இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாம தான் அதை மாத்தணும். இந்த பேர் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இதே நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது சார். சமூகத்துல இருக்கக்கூடிய கருத்தை வந்து அதை வந்து மாத்தணும்னாக்கா நீ நான் நினைச்சா மாத்திர முடியாது. இருக்கக்கூடிய தலைவர்கள் நினைக்கணும், பெரிய மனுஷங்க நினைக்கணும். வாய்ப்பு தரப்படவில்லை, வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்க. அந்த வாய்ப்பை நம்ம ஏன் உணர்த்தவங்க நாடி போகணும்? மூத்த அரசியல்வாதிகள் ஏன் நம்ம நாடி போகணும்? நம்மளே அந்த வாய்ப்பு உருவாக்குவோம். ஏன் அந்த வாய்ப்பை இளம் சமுதாயத்துல உருவாக்க முடியல? அது வந்து இப்போ என்னுடைய கணிப்புல அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதிகளை நான் இது வரைக்கும் எனக்கு இப்ப 27 வயசாச்சு. 27 வயசுல ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இப்படியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மாநிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற சிந்தனை தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இது என்னை போன்ற நிறைய இளைஞர்களோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் மாற்றணும். இளைஞர்களுக்கு வழி கொடுங்க. முதியவர்கள் எங்களுக்கு ஓரமா நின்று பக்கபலமா நில்லுங்க. அதை நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். இருவேறு கருத்துக்களை கேட்டோம். நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளம், மிகப்பெரிய பலம் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைஞர் சக்தி தான். பல நாடுகளுக்கு இன்னைக்கு முன்னேறிய நாடுகளுக்கு, வேகமாக முன்னேறக்கூடிய பல நாடுகளுக்கு இல்லாத ஒரு வளம் இது. இந்த ஒரு வளத்தை மிகப்பெரிய பலமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நிச்சயமாக இளைஞர் சக்தியை பத்தி பேசும்போது இளைஞர் சக்தியும் முதியவர்களுடைய அனுபவம் பெற்றவர்களுடைய அனுபவமும் அவங்களுடைய முதிர்ச்சியும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியாக, ஒரு தண்டவாளம் போல சேர்ந்து இயங்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் இளைஞர்களுடைய பலம் அப்படிங்கிறது உதாசீனப்படுத்தப்படக்கூடாது. அதே போல அனுபவத்தையும் நாம் புறந்தள்ளிவிட முடியாது. இளைஞர் சக்தி ஆரோக்கியமான திசையில ஒரு பாசிட்டிவ் போர்ஸாக சேனலை செய்து பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மூத்த தலைமுறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும், எல்லா இளைஞர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்னொரு இளைஞர் அணியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.